வணக்கம். பெயின் மேனேஜ்மெண்ட் ஃபிசியோதெரப்பி, இதில் எலக்ட்ரோதெரப்பி, அதாவது மின்னியல் சிகிச்சை முறைகளில் என்னென்ன மாதிரி இருக்குது, அது எதற்கு பயன்படுது அப்படின்னு பற்றி பார்த்துட்ருக்கோம். சர்ச் ஃபாரடிசம், கால்வனிசம், டென்ஸ் பற்றி பார்த்தோம். இன்றைக்கி மீடியம் ஃப்ரீக்வன்சி, அதாவது இன்டர்ஃபெரன்ஷியல் தெரப்பி, அதாவது 1000 to 10,000 ஹெட்ஸ் இருக்கிறது தான் இன்டர்ஃபெரன்ஷியல் தெரப்பி அப்படிங்கிறோம். இந்த ஐஎஃப்டி இன்டர்ஃபெரன்ஷியல் தெரப்பி ரொம்ப சேஃபாக இருக்குது, யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அண்ட் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கிறதுனால ஒரு மிஷினை வச்சு மேஜிக் மாதிரி எல்லாமே பண்ணலாம். பெயினை குறைக்கலாம், ஸ்வெல்லிங்கை குறைக்கலாம், மசிலை டோன் பண்ணலாம், மசில் ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். உள்ள மெட்டல் இம்ப்ளான்ட்ஸ் இருந்தால் கூட இப்போ நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறாங்க, ஹார்ட் பேஷண்ட்க்கு பேஸ் மேக்கர் வச்சுருக்காங்க, நிறைய மெட்டல் இம்ப்ளான்ட்ஸ் ஃப்ராக்சர் ஆகி கேஒயர்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ முன்னாடிலாம் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு பயப்படுவோம். இப்போ சர்ஜரியில் டைட்டானியம் இம்ப்ளான்ட்ஸ் வைக்கிறாங்க. ஸோ அது ரொம்ப நம்ம எலக்ட்ரோதெரப்பிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது டைட்டானியம் இம்ப்ளான்ட்ஸ் இருக்கிறப்ப எலக்ட்ரோதெரப்பி கொடுக்கறது ஒன்றும் கான்ட்ரா இண்டிகேஷன் கிடையாது. ரெண்டாவது ஒரு இடத்துல இருக்குன்னா அதுக்கு மேலேயும் கீழேயும் நம்ம கொடுக்க முடியும். ஸோ இந்த ஓப்பன் ஊன்ஸ் இருந்தால் கூட அந்த ஊன் ஹீலிங்க்கு ஐஎஃப்டி கொடுக்க முடியும். ஐஎஃப்டி இன்டர்ஃபெரன்ஷியல் தெரப்பி என்ன அப்படின்னா 1000 to 10,000 ஹெட்ஸ் இருக்கும். மிஷினில் பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின்லேருந்து 4 ஒயர் வரும், 2 சேனல்ஸ் வரும். ஒரு சேனல் பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கும், இன்னொரு 4 எலக்ட்ரோட்ஸ் இருக்கும். 4 எலக்ட்ரோட ஒரு சேனலோட ஒயரை இப்படி கிராஸ் ஹரிசாண்டலாக, இன்னொரு சேனல் ஒயர் இப்படி. அதாவது 2 மீடியம் ஃப்ரீக்வன்சி ஒயரு, 2 மீடியம் ஃப்ரீக்வன்சி மிஷின்லேருந்து வரும். 1000 to 10,000 ஹெட்ஸில் எந்த காம்பினேஷன் பர்மெண்டேஷனில் ஏகப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஸோ இது ப்ரீ ப்ரோக்ராம்டு மிஷினும் இருக்குது, நம்ம மேனுவலாக பண்ணுறதும் இருக்குது. ஸோ அதில் பர்டிகுலர் ப்ரோக்ராம் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு சேனல்லேருந்து ஒரு பர்டிகுலர் மீடியம் ஃப்ரீக்வன்சி வரும், இன்னொரு சேனல்லேருந்து இன்னொரு ஃப்ரீக்வன்சி வரும். அது ரெண்டும் க்ராஸ் பண்ணும். எப்படின்னா 4 எலக்ட்ரோட் இருக்கும், க்ராஸில் இந்த பக்கத்தில் ஒரு சேனல் வரும். இப்போ இதில் 50 ஹெட்ஸ் வருது அப்படின்னா இதில் 100 ஹெட்ஸ் வருதுன்னா இது ரெண்டும் ஜாயின் பண்ணுறப்ப சென்டர் பாயிண்ட் எங்கே இன்டர்செக்ஷன் ஆகுதோ அங்கே 75 ஹெட்ஸ் வரும். ஸோ 2 மீடியம் ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ் மிஷின்லேருந்து வரும், பாடியில் க்ராஸ் ஆகி அந்த பேஷண்ட்டோட உடம்புக்குள்ளே ஒரு லோ ஃப்ரீக்வன்சி கரண்ட் வரும். ஸோ இதுதான் ஐஎஃப்டி இன்டர்ஃபெரன்ஷியல். நிறைய பேஷண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் வலி இருக்கிற இடத்துல கொடுக்க மாட்டேங்கிறீங்களே, அதுக்கு மேலே கீழே கொடுக்குறீங்களே அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பேஷண்ட் எங்கே சொல்கிறாங்களோ அங்கே வச்சுருவாங்க. இதோட கான்செப்ட் என்னென்னா, அந்த 4 எலக்ட்ரோடோட க்ராஸ் செக்ஷன் எங்கே வருதோ, எங்கே பேஷண்ட்க்கு ரொம்ப வலி ஜாஸ்தி இருக்கோ அது அந்த க்ராஸ் செக்ஷன் பாயிண்டில் வரணும். அப்போ அந்த வேவ்ஸ் டீப் பெனிட்ரேஷன் இருக்கும். இது போனை க்ராஸ் பண்ணி போகக்கூடிய வேவ்ஸு. ஸோ எந்த க்ரானிக் கண்டிஷனுக்கும் ஐஎஃப்டி கொடுக்குறப்ப சூப்பர் எஃபெக்ட் இருக்கும். ஸோ இதில் பேஷண்ட்ஸ் மெயினாக தெரிஞ்சுக்க போகிறது என்னென்னா, பெயின் எங்கே இருக்கோ அங்கே வைக்கக்கூடாது. பெயின் இருக்கிற இடம் செக்ஷன் அந்த எலக்ட்ரோட க்ராஸ் பண்ணுற இடத்துல வரணும். மேக்ஸிமம் பெயின் க்ராஸ் செக்ஷனில் இருக்கணும். பெயின் இருக்கிற இடத்துக்கு மேலேயும் கீழே வைக்கணும். இது ரொம்ப சேஃபான ட்ரீட்மெண்ட். இது எதுக்கெல்லாம் கொடுக்கலாம், பெயினுக்கு கொடுக்கலாம், ஸ்வெல்லிங் கொடுக்கலாம். அப்புறம் இந்த கேன்சர் பேஷண்ட்க்கு இப்போ பிரெஸ்ட்லாம் இது பண்ணிவிட்டு இல்லை வெரிகோஸ் வெயின்ஸ்லாம் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு எடிமான் இருக்கும், ஸ்வெல்லிங் இருக்கும். அந்த ஸ்வெல்லிங் இருக்கிறதுக்கு அவங்க க்ரப் பேண்டேஜ் கட்டிட்டு அதுக்குள்ளே எலக்ட்ரோட் வச்சுட்டு அது கொடுக்கலாம். அப்புறம் டம்மி டோனிங், அதாவது மசில்ஸ் ஃப்ளாபியாக இருக்குது. இப்போ ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, வெயிட் லாஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு மசில்ஸ் சேகிங் இருக்குது. இல்லை ஏஜ் ஆனவங்களுக்கு ரொம்ப மசில் டோன் இல்லை அப்படின்னா டோனிங் பண்ணலாம், ஸ்ட்ரென்தனிங் பண்ணலாம். மெயினாக இது பெயின் ரிலீஃப் பண்ணுறதுக்கு ரொம்ப எஃபெக்ட் இருக்கும். இது உடம்புல எந்த இடத்துல வேணால் கொடுக்கலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ், ஒரு 5 to 10 to 15 டேஸ் எடுக்கிறப்ப ஃபஸ்ட்டு நாளைக்கு 15 நாளைக்கு பார்த்தீங்கன்னா வீக்கம், வலி, பிடிப்பு, ஸ்வெல்லிங் எல்லாம் ஒரு நிறைய குறைஞ்சிடும். ரொம்ப சேஃபான ட்ரீட்மெண்ட் ஐஎஃப்டி. நெக்ஸ்ட் செக்ஷனில் அடுத்தது என்னென்னு பார்ப்போம். நன்றி.